இதுல திடுக்கிடும் தகவல் என்னவென்றால், டெல்லியிலிருந்து, உத்தரகாண்டிலிருந்து பாஜகவுடைய உறுப்பினர்கள் கொத்து கொத்தாக பீகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக, நீங்க பீகார் எஸ்ஐஆர் நடத்தும்போது என்ன சொன்னீங்க? வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்துறோம். வாக்காளர்ல போலி வாக்காளர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள டெலீட் பண்றோம். இதுதானே சொன்னீங்க? டெலீட் பண்றோம். புதிய வாக்காளர்களை இங்க சேர்க்க போறோம்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, நான் காட்டுறேன். இத்தனை நபர்கள் நேரடியாக வந்து ஒவ்வொரு இவ்வளவு பேர் நான் என் கையிலேயே ஒரு 30 ஆவணங்களுக்கு மேலாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நேரடியாக பாருங்க, ஒரு பொண்ணுக்கு 2 கையில ஒரே விரல்ல வந்து ஒரே 2 கையிலயுமே 2 மை இருக்கு. இந்த பொண்ணு எத்தனை ஓட்டு போட்டுச்சுனே தெரியல. இப்படி இத்தனை முறைகேடுகள் நடந்திருக்கிறதுங்க பாருங்க. பெங்களூர்ல ஒருத்தர் வாக்களிச்சிருக்கார், பீகார்ல ஒரு டைம் வாக்களிச்சிருக்கார். இது போன்று தொடர்ந்துங்க பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் பாஜகவின் உறுப்பினர்கள். டெல்லியில வாக்களித்து விட்டு வந்து பீகார்ல வாக்களிச்சிருக்காங்க. உத்தரகாண்டில் வாக்களித்து வந்து பீகார்ல வாக்களிச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பாஜகவின் உறுப்பினர்கள், பாஜகவிற்கு தான் வாக்களித்தோம் என்றெல்லாம் சமூக வலைதளங்கள் போட்டு கூட இன்றைக்கு வரைக்கும் இதை ஏற்க மறுக்கிறது தேர்தல் கமிஷன்.